வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாரி செல்வராஜோட அடுத்த படம் ஏன் இன்னும் டேக் ஓவர் ஆகலை, இந்த படத்துக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாரி செல்வராஜ் இப்போ தான் வந்து பைசன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட அப்கமிங் மூவி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் தரப்புலேருந்து வேறு லெவலில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து அவர் வந்து தனுஷ் கூட இணைய போகிற ப்ராஜெக்டை பற்றி வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த படத்துக்கு வந்து ஒரு பீரியாட்டிக்கல் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஒரு வேறு லெவல் பீரியாட்டிக்கல் மூவியாக வந்து ரெடியாக போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த படத்துக்கு வேறு லெவலில் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ரெண்டு பேரும் காம்போ வந்து கர்ணன் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன படமாக வந்து நம்ம இன்பன் உதயநிதியை வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணி அவரோட ஒரு படத்தை வந்து சைன் பண்ணியிருந்தார். இப்போ ஏன்டா அந்த படமும் டேக் ஓவர் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்பன் உதயநிதியோட டேட்டு கிடைக்கலையாங்க. என்னடா சொல்கிற, படத்துலேயே டேட் கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரலாம். இப்போ வந்து அவரோட ஸ்டடீஸை வந்து அவர் கண்டினியூ பண்ணுறதுனால அவர் வந்து இன்னும் டேட் வந்து அவைலபிளாக இல்லையா. அதனால் நம்ம மாரி செல்வராஜ் அவருக்காக வந்து டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டேட்டை அந்த கேப்பில் வந்து நம்ம திமுகவுக்கு வந்து ஒரு சாங் வந்து இவர் வந்து டைரக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து நம்ம டிவி கேக்குன்னு அவங்களோட கட்சிக்கான ஒரு பாட்டு இருக்கோ, அந்த மாதிரி வந்து திமுகவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பாட்டை வந்து இயக்க போகிறாங்க. அதை வந்து இந்த ஃப்ரீ கால் ஷீட்டில் வந்து அவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இன்பன் உதயநிதியோட முதல் படத்தை வந்து நம்ம ரெட் ஜெயண்ட் ஒரு பெரிய பொருட்செலவில் வந்து எடுக்க போகிறாங்க. அந்த படம் வந்து அவருக்கான கெரியரை வந்து உச்சத்தை கொண்டு வர அளவுக்கு, அவருக்கான ரீச்சை வந்து வேறு லெவலில் வந்து செட் பண்ணுற அளவுக்கு ஒரு படமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை முடித்தா தான் வந்து தனுஷ் கூட வந்து அவர் இணைய முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து இப்போ வந்து கமிட்மெண்ட்டில் மாட்டியிருக்காரு. இப்போ வந்து நம்ம அண்ணன் வந்து அந்த சாங்குக்கான விஸ்வல்ஸ் அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு நல்ல டேரக்டர் எப்படியெல்லாம் ஒருத்தர்கிட்ட மாட்டி அவரோட கெரியரை வந்து முடிச்சுக்க பார்க்குறாருன்னு நம்ம இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவரோட முதல் படம் பரியேறும் பெருமாள்லேருந்து இப்போ லாஸ்ட்டான பைசன் வரைக்கும் அவரோட மேக்கிங் செம லெவலில் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அவர் என்ன தான் வந்து அந்த ஜாதி இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் அவரோட விஷுவல்ஸும் அதே மாதிரி அவர் சொல்ல வந்த கருத்தும் வேறு லெவலில் கொண்டு வந்திருப்பார். இப்போ அவரோட அடுத்த படம் தான் என்ன டவுட்டுன்னு இருக்குது. ஏன்னா அவர் முதல் படம் வந்து இன்பன் உதயநிதியோட முதல் படம். அவர் எப்படி வந்து நடிக்க போகிறாரு, அவர் என்ன கிளாஸ் போயிட்டுருக்காரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு தான் திருப்பி இந்த இதுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டிங் கிளாஸும் போயிட்டுருக்காரா சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட முதல் படத்தை எதுக்கு எப்படி எடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாரி செல்வராஜ் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மாட்டியிருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரோட கெரியோகிராஃபியில் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.